ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போது சாப்டர் 1 ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் எக்ஸசைஸ் 1.1 ப்ராப்ளம்ஸை ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். லெட்ஸ் ஸ்டார்ட்ஸ் வித் கொஸ்டின் நம்பர் 1. என்ன கொடுத்துருக்காங்க? இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். ஏங்கிற செட்டு கொடுத்துட்டாங்க, பிங்கிற செட்டு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஒரு 3 ப்ராப்ளம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்துக்கு இதுதான் செட் ஏ செட் பியோட வேல்யூ. இப்போது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஏ கிராஸ் பியோட வேல்யூ கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த வேல்யூஸ்லாம் கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் ஏ, பி கிராஸ் ஏ, இந்த வேல்யூஸ்லாம் கண்டுபிடிக்கணும். சரியா? அதாவது செட்டை ஐடென்டிஃபை பண்ணுறது தான், அது வரைக்கும் தான் இங்கே த்ரில்லே இருக்குது. செட் ரிலேட்டட் ப்ராப்ளத்துக்கு ரிலேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் அந்த செட்டு ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் மீதி உள்ளதெல்லாம் முடிச்சுக்கலாம் ஈஸியாக. இப்போது ஏ செட்டுன்னா என்னென்னு தெரியுது, செட் பின்னா என்னென்னு தெரியுது. ஆப்வியஸாக என்னால் ஏ கிராஸ் பியை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? அடுத்தது ஏ கிராஸ் ஏ, அதாவது செட் ஏன்னா என்னன்னு நமக்கு தெரியும். இதுதான் செட் ஏ. இப்போது இது கூட இதே மாதிரி இன்னொரு செட்டு 2, -2, 3 அப்படின்னு எழுதிட்டு, ஓகேவா, இதே இன்னொரு காப்பி ஆஃப் ஏ, ஏயோட இன்னொரு காப்பி எடுத்துகிட்டு அதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். அதுதான் ஏ கிராஸ் ஏ. அப்படி பண்ணால் என்ன வரும் பாருங்கள். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா 2 - 2 3. ஓகேவா? இது ஒரு ஏ. இப்போ இதே மாதிரி இன்னொரு ஏ எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எப்படி எழுதிங்க? 2 - 2 3. சரியா? இப்போ 2, 2, 2, -2, 2, 3 இங்கே பாருங்கள், அப்படியே சீக்வன்ஸ் வருது பாருங்கள். அப்படியே எல்லாம் முடிச்சிங்கன்னா ஏ கிராஸ் ஏ முடிச்சிடுவோம். அடுத்தது பி கிராஸ் ஏ. அப்படியே ஆர்டரை ரிவர்ஸில் போடுங்க. ஓகேவா? பிங்கிற செட்டை முதல்ல எழுதிக்கோங்க, ஏங்கிற செட்டை இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. ஏங்கிற செட்டை இந்த பக்கம் கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது தான் பி கிராஸ் ஏ. முடிஞ்சதா? ஃபஸ்ட்டு சம் ஓவரா? ரெண்டாவது சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏங்கிற செட்டும் பிங்கிற செட்டும் ஒரே ஆள் தான். ஓகேவா? ஜஸ்ட்டு செட்டு நேம் தான் வேறு தவிர உள்ளுக்குள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸ் வந்து சேம் தான். இஸ் ஈக்குவல் டு பி, கியூ. இப்படி இருந்தால் இந்த 3 ஆப்ரேஷனும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஏ கிராஸ் பி அப்ளை பண்ணுறாங்க. ஓகேவா? அப்போது ஏ கிராஸ் பி அப்ளை பண்ணுறாங்க. ஏயோட வேல்யூ வந்து பி, கியூவு, பியோட வேல்யூ பி, கியூவு. அப்போ ஏ கிராஸ் பி எப்படி இருக்கும்? பி, பி, கியூ, கியூ, பி, கியூ, கியூ. ஸோ அதுதான் இங்கே பார்க்குறோம். அடுத்தது ஏ கிராஸ் ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். அகெயின் இப்போ இதை வந்து ஏன்னு வச்சுக்கோங்க, இதையும் ஏன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா வேல்யூ சேம் தானே. ஓகேவா? அப்போ ஏ கிராஸ் ஏ உங்களுக்கு இப்படி கிடைக்கும், பி கிராஸ் ஏ உங்களுக்கு இப்படி கிடைக்கும். இதில் சொல்ல போனீங்கன்னா 3 வேல்யூமே உங்களுக்கு சேம் தான். ஏன்னா செட் ஏவும் செட் பியும் சேம் தான், ஒரே வேல்யூ தான். அதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் ஏ, பி கிராஸ் ஏ 3மே சேம் தான். ஆக்சுவலாக இதுலேருந்து இதில் நம்ம இதை நம்ம இப்படி ஒரு இன்ஃபரன்ஸ் கூட நம்ம கண்டுபிடிக்கலாம். அவங்க கேட்கலனாலும் கூட நம்ம we can write like this: a cross b is equal to b cross a is equal to a cross a. Again I can also include b cross b. இப்படி கூட எழுதிக்கலாம். இதிலிருந்து இந்த கிவன் செட்லேருந்து நான் இப்படி ஒரு விஷயத்தை என்னால் எடுத்துகிட்டு வர முடியும். சரியா? ஏன்னா செட் எலிமெண்ட்ஸ் வந்து சேம். அடுத்தது 3வது சம் பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு m, n. ஓகேவா? செட் ஏ வந்து m, n, செட் பி இஸ் ஈக்குவல் டு 5. ஓகேவா? அப்போ ஒரு செட்டு வந்து 5ன்னு வந்துட்டாலே இது கூட எந்த கார்டீசியன் ப்ராடக்ட் பண்ணாலும் ரிசல்ட் வந்து 5ஆக தான் வரணும். ஓகேவா? அதை செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போது ஏ கிராஸ் பி என்ன வரும்? ஏங்கிற செட்டோட வேல்யூ m, n, பிங்கிற செட்டோட வேல்யூ 5a. 5 in anything 5 தான். 5னா இஸ் எம்டி செட், இட் இஸ் சம்திங் லைக் 0. அது கூட எந்த கார்டீசியன் ப்ராடக்ட் பண்ணாலும் ரிசல்ட் வந்து 5ஆக தான் இருக்கும், அல்லது எம்டி செட்டாக தான் இருக்கும். ஓகேவா? அடுத்தது ஏ கிராஸ் ஏ. இந்த m, என்னோட இன்னொரு காப்பி ஆஃப் m, n எடுத்துகிட்டு ரெண்டுக்கும் கார்டீசியன் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பி இன்வால்வ் ஆகலை, அதனால் உங்களுக்கு ஒரு அவுட்கம் கிடைக்குது, நான் எம்டி செட் கிடைக்குது. ஓகேவா? இப்போ இதில் பாருங்கள், பி கிராஸ் ஏ, இதில் பி இன்வால்வ் ஆகிறாரு. பி இன்வால்வ் ஆச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஒரு எம்டி செட் ஜென்ரேட் ஆயிரும். ஓகேவா? ரைட். அடுத்தது செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இங்கே வாங்க.
செட் ஏ வந்து கிளியராக கொடுத்துட்டாங்க தம்பி, ஒரு பிரச்சனை இல்லை, விட்டுருங்க. செட்டு பியில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, அது வந்து எக்ஸ்ன்னு ஒரு எலமெண்ட்டாக இருக்கும். அப்படியா, சரி. அப்போ உங்கள் எக்ஸ் எப்படி இருக்கும்னா ப்ரைம் நம்பர் விச் இஸ் லெஸ் தேன் 10. ஓகேவா? அப்போ ப்ரைம் நம்பர்னால் அது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, 2லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? 2 இஸ் எ ப்ரைம் நம்பர். 3 இஸ் எ ப்ரைம் நம்பர். கேன் ஐ இன்க்ளூட் 4? முடியாது, ஏன்னா 4 வந்து டிவைட் பை 2 இருக்குது. ஓகேவா? ப்ரைம் நம்பர்னால் என்ன, ஒரு நம்பரை அந்த நம்பரால் டிவைட் பண்ணலாம் அல்லது 1ஆல் டிவைட் பண்ணலாம். இப்போ 2வை 2ஆல் டிவைட் பண்ணலாம் அல்லது 1ஆல் டிவைட் பண்ணலாம். ஓகேவா? அப்படி இருந்தால் ஒரு என்ன சொல்கிறது, ரிமைண்டர் 0ன்னு கிடைக்கும். அது இல்லாமல் இப்போ 4 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 4ஐ வந்து 4ஆலையும் டிவைட் பண்ணலாம், 1ஆலையும் டிவைட் பண்ணலாம், 2ஆலையும் டிவைட் பண்ணலாம். ஓகேவா? அப்போ 4 வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது. 5க்கு ரெண்டே ஆப்ஷன் தான். ஒன்று 5ஆல் டிவைட் பண்ணால் உங்களுக்கு ரிமைண்டர் 0 கிடைக்கும், அல்லது 1ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 0 கிடைக்கும். 6 இன்க்ளூட் பண்ணலாமா? இல்லை. ஏன்னா 6ஐ வந்து நான் 3ஆலையும் டிவைட் பண்ணலாம், ரிமைண்டர் 0 கிடைக்கும், 2ஆலையும் டிவைட் பண்ணலாம், ரிமைண்டர் 0 கிடைக்கும். அப்போ 6ஐ நான் அதில் இன்க்ளூட் பண்ண முடியாது. 7 ஓகே, அந்த லிஸ்ட்டில் வருவார். 8 இல்லை. 8ஐ வந்து 4ஆலையும் டிவைட் பண்ணலாம், 2ஆலையும் டிவைட் பண்ணலாம், ரிமைண்டர் 0 கிடைக்கும். அப்போ 8ஐ நான் அதில் இன்க்ளூட் பண்ண முடியாது. ஓகேவா? 9 வராது, ஏன்னா 9ஐ வந்து 3ஆல் டிவைட் பண்ணால் 0 கிடைக்கும். ஓகேவா? அப்போ ப்ரைம் நம்பர்னு என்ன, ஒரு நம்பரை அந்த நம்பர் அல்லது 1ஆல் மட்டும் டிவைட் பண்ணால் 0 வரணும், வேறு எந்த நம்பராலையும் டிவைட் பண்ண முடியாது. பண்ணால் ரிமைண்டர் 0 கிடைக்காது. அப்படி இருக்கிற ஒரு கண்டிஷனான ஒரு நம்பர் தான் ப்ரைம் நம்பர். அப்போ 9 வராது. இப்போ நம்ம கண்டிஷன் லெஸ் தேன் 10 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் 10 இதில் 10 இஸ் நாட் எ ப்ரைம் நம்பர், 10ஐ நான் கன்சிடர் பண்ணக்கூடாது. ஏன்னா கண்டிஷன் வந்து 10க்கு கீழே தான், லெஸ் தேன் 10 தான் கேட்டிருக்காங்க. அப்போது பிங்கிற செட்டோட எலிமெண்ட்ஸ் வந்து இதுவாக தான் இருக்கும். இங்கே பாருங்கள், 2 3 5 7 கொடுத்தாச்சு, முடிஞ்சது. செட்டை டிஃபைன் பண்ணாலே ப்ராப்ளம் ஓவர். ஏ கிராஸ் பி தட்டி தூக்கிடலாம். ஓகே, உங்களுக்கு என்ன கிடைக்குது, இதுதான் உங்களுடைய ஏ கிராஸ் பியோட அவுட்கம், இப்படி கிடைக்குது. இப்போ பி கிராஸ் ஏ அப்படியே ரிவர்ஸில் போடுங்க. ஃபஸ்ட்டில் இருக்கிற செகண்ட்லேயும், செகண்டில் இருக்கிற ஃபஸ்ட்லேயும் போட்டிங்கன்னா பி கிராஸ் ஏ எப்படி கிடைக்கும், உங்களுக்கு ரிசல்ட் இப்படி கிடைக்குது. ஓகேவா? அப்போது என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் ஏ கிராஸ் பி அண்ட் பி கிராஸ் ஏ. அது கண்டுபிடிச்சாச்சு. இது பி கிராஸ் ஏ, இது ஏ கிராஸ் பி. ஓகேவா? ஆல் ரைட். இப்போ கொஸ்டின் நம்பர் 3 பார்க்குறோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா பி கிராஸ் ஏ. வாவ் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டே நம்ம கையில் கொடுத்துட்டாங்க. அது என்ன ஆர்டரில் இருக்கான், பி கிராஸ் ஏல இருக்கான். பி கிராஸ் ஏ அப்படின்னா என்ன அர்த்தம், பி கிராஸ் ஏ அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு பேர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குன்னா, லெட்ஸ் ஏ ஏக்கமா பி இருக்குன்னா, இப்போ இவர் வந்து செட் பியோட மெம்பராக இருப்பார், இவர் வந்து செட் ஏவோட மெம்பராக இருப்பார். ஓகேவா? அப்போது பிங்கிறோட செட்டோட மெம்பர்ஸ் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் எலிமெண்ட் எல்லாமே பி செட்டு, -2 -2 ஒரே ஆளுன்னா ஒருத்தர் தான் உள்ளே வரணும். அப்புறம் 0 0, அப்போ ஒரு 0 எடுத்துக்கோங்க. 3 3 ஒரு 3 எடுத்துக்கோங்க. அப்போது -2 0 3 இதுதான் பிங்கிற செட்டோட எலிமெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ஏங்கிறோட செட்டோட எலிமெண்ட், செகண்ட் எலிமெண்ட் எல்லாம் ஏவோட எலிமெண்ட். 3 4 3 4 3 4. அப்போ 3 4ங்கிறது தான் ஏவோட செட்டு. சப்போஸ் இது பி கிராஸ் ஏவா இல்லாமல் ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா இதுக்கான ஆன்சர் என்ன வரும், செட் ஏல உள்ள எலிமெண்ட்லாம் முதல் எலிமெண்ட்டாக இருப்பார். அதாவது -2 0 3 இவரெல்லாம் செட் ஏ எலிமெண்ட்டாக இருந்திருப்பாங்க. பி வந்து செகண்ட் எலிமெண்ட்லாம் பியோட இருந்திருப்பாங்க. இப்போ இது ஏ கிராஸ் பின்னு கொடுத்துருந்தா செட் ஏவோட எலிமெண்ட்ஸ் அப்படியே ரிவர்ஸில் வரும். அதாவது -2 0 3 இருந்திருப்பாங்க. செட் பியோட எலிமெண்ட்ஸ் வந்து 3 4 3 4ங்கிறது தான் ரிப்பீட் ஆகிருக்கும். இப்படி வந்திருக்கும் இஃப் இட் இஸ் ஏ கிராஸ் பி. ஓகே, ஸோ என்ன மாதிரியான கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்கிறத கவனிச்சுக்கணும். ஓகேவா? இப்போ கொஸ்டின் நம்பர் 4க்கு மூவ் ஆகலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, செட் ஏ கொடுத்தாச்சு, ஓகே, பியும் கிளியராக கொடுத்தாச்சு, சியும் கொடுத்தாச்சு. அப்புறம் எனக்கு வந்து சேலஞ்சுமே இல்லையாப்பா, டைரெக்டாக கொடுத்துட்டீங்க. ஷோ தட் ஏ கிராஸ் ஏ ஈக்குவல் டு பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி. ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஏங்கிற செட்டையே அதனோட இன்னொரு காப்பி எடுத்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணிட்டேன், முடிஞ்சது. பாருங்கள், இந்த ஏவும் 5 6 தான், அதோட இன்னொரு காப்பி 5 6 ரெண்டும் எடுத்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டேன். இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் இதே மாதிரி பிங்கிற செட் எடுத்து அதனுடைய காப்பி கூட கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணணும். சிங்கிற செட் எடுத்து அதனுடைய கார்ட்டீசியன் ப்ராடக்டை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் ரெண்டு செட்டில் இருக்கிற காமனான எலிமெண்ட்ஸ் வந்து இந்த ஏ கிராஸ் ஏக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா ப்ராப்ளம் ஓவர், அதர்வைஸ் நாட் ஈக்குவல். ஓகே, ஷோ தட்னு சொல்லியிருக்காங்க, அப்போ அது கண்டிப்பாக இருக்கும்.
ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகேவா? பி கிராஸ் பி, இதுதான் என்னுடைய செட் பியோட வேல்யூ. அதே மாதிரி இன்னொரு காப்பி எடுத்துக்கிறேன். ரெண்டுக்கு நடுவில் ஒரு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி சி, அதோட இன்னொரு காப்பி, ரெண்டையும் அப்ளை பண்ணி சி கிராஸ் சி கண்டுபிடிக்கிறேன். ஓகேவா? இப்போது இது என்னுடைய பி கிராஸ் பி, இது என்னுடைய சி கிராஸ் சி. நம்ம காமனாக இங்கே யாராவது இருக்காங்களா பாருங்களேன். 4,4 இங்கே இருக்குது, இங்கே இல்லை. 4,5 இல்லை. 5,5 காமனாக இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. 5,6 இருக்குது. 6,4 இல்லை. 6,5 இருக்குது, இங்கேயும் 6,5 இருக்குது, இங்கேயும் 6,5 இருக்குது. 6,6 ரெண்டு 6 அடிக்கிறாங்களா? ஆமாம், 2 6 அடிக்கிறாங்க. அவ்வளோதான். இதுக்கு மேலே வேறு எதுவும் காமனாக இல்லை. அப்போது இங்கே பாருங்கள், இன்டர்செக்ஷன் அப்ளை பண்ணால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் இப்படி இருக்குது. 5,5 5,6 6,5 6,6. இங்கே என்ன இருக்குது? சேம் 5,5 5,6 6,5 6,6. அப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவல் ஆயிடுச்சு. கேம் ஓவர். ஓகே, அடுத்தது வாங்க. கொஸ்டின் நம்பர் 5. செட் ஏ கொடுத்துட்டீங்க, எனக்கு ஒரு வேலை இல்லை. செட்டு பியும் கொடுத்துட்டீங்க, வேலையே இல்லை. செட்டு சியும் கொடுத்து, அப்புறம் என்னப்பா டி எல்லாம் கொடுத்துட்டீங்க, வேறு என்ன? ஏ இன்டர்செக்ஷன் சி, பி இன்டர்செக்ஷன் டி கண்டுபிடிங்க. ரெண்டுக்கு நடுவில் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது? ஏ கிராஸ் இன்டர்செக்ஷன் நடுவில் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதா? என்ன மிஸ் ஆகுது? ஏ கிராஸ் பி. ஓகே, இங்கே ஏ கிராஸ் பி வருது. ஓகேவா? ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி. இது வந்து ட்ரூவான்னு கேட்டிருக்காங்க. ஓகே, வேல்யூஸும் கையில் கொடுத்துட்டீங்க. அப்புறம் நான் என்ன செக் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன கஷ்டம்? முதல்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கோங்க. முதல்ல ஏக்கும் ஏங்கிற செட்லேயும் சிங்கிற செட்லேயும் காமனாக இருக்கிற ஆள் யார்? ரெண்டுக்கும் பொதுவான ஒரு ஆளை கூப்பிட்டு பஞ்சாயத்து பேசுங்க. ஏ இன்டர்செக்ஷன் சி யார் இருக்கா? 1 2 3 இருக்காங்க. சியில் 3 4 இருக்குது. அப்போது ஏ இன்டர்செக்ஷன் சின்னா இவர் தான் ரெண்டுக்கும் பொதுவான ஒரு ஆள். அப்போ அவர் தான் ஏ இன்டர்செக்ஷன் சி. அதே மாதிரி பிக்கும் டிக்கும் பஞ்சாயத்து பேசணும்னா யார் பொதுவான ஆளாக இருப்பார்? நடுநிலையான ஒரு ஆள் யார்? பி இன்டர்செக்ஷன் டி. இங்கே 2 3 5 இருக்குது, டியில் 1 3 5 இருக்குது. 2 பேர் இருக்காங்கப்பா மெஜாரிட்டியாக. இங்கே பாருங்கள், இங்கேயும் பொதுவான ஆட்கள் 3,5, இங்கேயும் பொதுவான ஆட்கள். அப்போ அவங்க வந்து பி இன்டர்செக்ஷன் டியில் வருவாங்க. இப்போது இந்த ரெண்டுக்கும் நடுவில் நான் என்ன பண்ணணும்? கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்ளை பண்ணணும். 3 3 3 5, அவ்வளோதான், ஒரே அடி தான். இங்கே பாருங்கள், 3,3 3,5. இதுதான் உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஓகே, திஸ் இஸ் யுவர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. திஸ் இஸ் யுவர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ரைட். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு வாங்க. ரைட் ஹேண்ட் சைடில் நான் என்ன ப்ரூவ் பண்ணணும்? முதல்ல ஏ கிராஸ் பி, கைவந்த கலை, அடித்து தூக்கிடலாம். அடுத்தது சி கிராஸ் டி, வேல்யூஸ் இருக்குது, எனக்கு என்ன கஷ்டம்? சி கிராஸ் டி கண்டுபிடிக்க. இப்போது இந்த ரெண்டுலேயும் காமனாக யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா எனக்கு கிடைக்கிற ரிசல்ட்டு இந்த மாதிரி இருக்குது. 3 3 3 5. ஆஹா, இங்கேயும் 3 3 3 5 தான், இங்கேயும் 3 3 3 5 தான். அப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ த கிவன் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ ஃபார் திஸ் பர்டிகுலர் செட் வேல்யூஸ். ஓகே, முடிஞ்சுதா? ரைட். ஓகே, இப்போ நம்ம கொஸ்டின் நம்பர் 6க்கு மூவ் ஆகலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஏங்கிற செட். வாவ், பியூட்டிஃபுல். வாங்க, இப்போ நம்ம மூளைக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. லெட் ஏ ஈக்குவல் டு எக்ஸ். எக்ஸ் பிலாங்ஸ் டு ஹோல் நம்பர். நமக்கு தெரியும் ஹோல் நம்பர்னாலே ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0 1 அப் டு போய்கிட்டே இருக்கும். ஆனால் அதில் இன்னொரு கண்டிஷன் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. உங்களோட எக்ஸோட வேல்யூ வந்து லெஸ் தேன் 2 தான் இருக்கும். லெஸ் தேன் 2 தான் இருக்கும்னா அப்புறம் செட் ஏ வந்து 0 1 வரைக்கும் தான் போகும். அப்போது செட் ஏவோட வேல்யூ 0 1 எங்கே? இங்கே கண்டுபிடிச்சிட்டாங்க. ரைட்டா? அடுத்தது செட் பி பிலாங்ஸ் டு எ நேச்சுரல். எக்ஸ் வந்து பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பர்னாலே நமக்கு தெரியும் இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1 2 அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். ஓகேவா? அப்புறம் என்ன கண்டிஷன்? இல்லை எக்ஸோட வேல்யூ வந்து 1க்கும் 4க்கும் நடுவில் தான் இருக்கும். அப்படின்னா பிங்கிற செட்டோட வேல்யூ 1க்கும் 4க்கும் நடுவுனா 2 3, அவ்வளோதான். ஓகேவா? 2 3 4. ஓகே, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4. ஓகே, ஈக்குவல் டு 4ங்கும்போது 4ம் இன்க்ளூட் ஆகும். ஓகேவா? வெறுமனே லெஸ் தென் 4னா 2 3 மட்டும்தான். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4ங்கிறனால 4ம் இன்க்ளூட் ஆகும். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கவனமாக பண்ணணும். மேத்ஸில் குட்டியாக ஒரு தப்பு பண்ணாலும் பெருசான விஷயங்களை இழக்க வேண்டியிருக்கும். ஓகே, ஸோ பியோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். சி டேரெக்டாக இதை நீங்கள் ரொம்பலாம் யோசிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி டேரெக்டாகவே கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ செட் ஏபிசி ஃபார்ம் பண்ணிட்டோம். அவ்வளோதான், இனி விளையாட வேண்டியதான். கேமை டீம் பிரிச்சாச்சு, விளையாட வேண்டியதான். ஃபர்ஸ்ட் என்ன ப்ரூவ் பண்ணணும்? ஏ கிராஸ் பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு திஸ். ஓகே, அப்போது கேம் 1. ஓகேவா? கேம் 1ல் என்ன பண்ணுறோம்? எது முதல்ல நம்ம கண்டுபிடிக்கலாம்?
இதை தான் கண்டுபிடிச்சாகணும். ஓகேவா? ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்கோ அதை தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கும். பி யூனியன் சி. பி யூனியன் சின்னா என்ன சொல்கிறது, பிலையும் இருக்கணும் சிலையும் இருக்கணும். அதாவது எல்லாரையும் மொத்தமாக கலெக்ட் பண்ணிடுங்க. பியும் சியும் அப்படியே ஆட் பண்ணிடுங்க. டூப்ளிகேட் எலிமெண்ட் இருந்தால் ரிமூவ் பண்ணிடுங்க. அதுதான் யூனியனோட தாரக மந்திரம். அப்போ இங்கே பாருங்கள், 2 இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது. ஃபஸ்ட்டு செட்டை அப்படியே எழுதிருங்க. ஓகேவா? அடுத்த செட்டில் 3, 5 இருக்குது. 3 ஆல்ரெடி இருக்குது, நான் 2 தான் எழுத தேவையில்லை. 5 இல்லை, அப்போ போட்டுருங்க. இதுதான் பி யூனியன் சி. ஓகேவா? இப்போது இந்த பி யூனியன் சி கூட ஏவை வந்து முதல்ல எடுத்துக்கோங்க. ஏ கிராஸ் பி யூனியன் சி. ஏங்கிற செட்டை முதல்ல எழுதி ரெண்டாவது இந்த பி யூனியன் சி எழுதிட்டிங்கன்னா வர்ற கிராஸ் மல்டிப்ளை எப்படி 02, 03, 04, 05, 12, 13, 14, 15. நல்லா ரைமிங்காக வருது. ஓகே, ஸோ இதுதான் ஏ கிராஸ் பி யூனியன் சி. ரைட், இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரிசல்ட். ரைட் ஹேண்ட் சைடில் முதல்ல என்ன முடிக்கணும், ஏ கிராஸ் பி, அப்புறம் ஏ கிராஸ் சி கண்டுபிடிங்க, அப்புறம் எல்லாரையும் மொத்தமாக தூக்கிடுங்க. ஓகேவா? இது என்னுடைய ஏ கிராஸ் பி, இது என்னுடைய ஏ கிராஸ் சி. இப்போது இந்த 2 எலமெண்ட்டை அப்படியே 2 கையால் அப்படியே மர்ச் பண்ணிடுவேன். அப்படி மர்ச் பண்ணும்போது ஈக்குவலாக இருக்கிறதெல்லாம் அப்படியே உடஞ்சிரும். ஒரு கேம் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஈக்குவலாக இருக்கிறதெல்லாம் அப்படியே உடஞ்சி போயிடும். ஒரு எலமெண்ட் மட்டும் இருக்கும். ஓகேவா? டூப்ளிகேஷனை வந்து நம்ம அலோவ் பண்ண மாட்டோம் செட்டில். செட்டோட தாரக மந்திரத்தில் அதுவும் ஒன்று. ஓகே, அப்போ 2க்கு யூனியன் அப்ளை பண்ணால் எனக்கு இந்த ரிசல்ட் கிடைக்கிது. ஃப்ரம் 1 and 2 இந்த ப்ராப்பர்ட்டி ட்ரூ ஆயிடுச்சு. ஓகே, இப்போது இது என்ன, இது ஆக்சுவலாக கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஓவர் யூனியன் ஆப்ரேஷன். அதாவது டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஆப்ரேஷன் ஓவர் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஓகேவா? ஓவர் யூனியன் ஆப்ரேஷன். அதே மாதிரி ஓவர் இன்டர்செக்ஷன் ஆப்ரேஷன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிடைக்கும். ஓகே, ரைட். இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், முதல்ல பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிங்க. இப்போது பஞ்சாயத்து பேச போகிறோம். பொதுவான ஆள் யார், 2க்கும் பொதுவான ஆள் யாருன்னா இங்கே இவர் தான் இருக்கார். 3 மட்டும் எடுத்துக்கோங்க, அவர் தான் நேர்மையானவர், நல்லவர், 2 பக்கமும் இருக்கிறார். ஓகே, அடுத்தது ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி. பி இன்டர்செக்ஷன் சி தான் என் கையில் கிடச்சிருச்சே. அது கூட ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆன்சர் கிடைக்கும். 03, 13, அவ்வளோதான், 2 பேர் தான். ஃபைன். அடுத்து ரைட் ஹேண்ட் சைடில் நான் என்ன கண்டுபிடிக்கணும், ஏ கிராஸ் பி. இதெல்லாம் மேட்ரே இல்லைப்பா, ஈஸியாக முடிச்சிருவோம். ஓகே, ஏ கிராஸ் பி இதான் கிடைக்குது. அடுத்தது ஏ கிராஸ் சி இதோ கிடைக்குது, இங்கே ஏ கிராஸ் சி. இப்போது இந்த 2க்கும் நடுவில் காமனாக இருக்கிறது யாருப்பா, பஞ்சாயத்து பேசுகிறதுக்கு யார் காமனாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் தான் காமனாக இருக்கிறாங்க. அப்போ ஃப்ரம் 1 and 2 ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சியும் இதுவும் சேம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணி முடிச்சிடுறோம். ஓகேவா? இப்போ 3வது கேம் ஸ்டார்ட் ஆகுது. ஏ கிராஸ் பி கிராஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி யூனியன் பி கிராஸ் சி. ஓகே, அப்போ ஏ யூனியன் பி இவங்க 2 பேரையும் அப்படியே மர்ச் பண்ணுங்கள். டூப்ளிகேட் இருந்தால் ரிமூவ் பண்ணிடுங்க. அப்போ உங்களுக்கு இந்த ரிசல்ட் கிடைக்கிது. இப்போது இந்த ரிசல்ட்டு கூட சியை கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த அவுட்கம் கிடைக்கிது. அதே மாதிரி ஏ கிராஸ் சி முதல்ல கண்டுபிடிங்க. ஏன் செகண்ட் கண்டிஷனில் ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும், பி கிராஸ் சி கண்டுபிடிக்கணும், அது கூட யூனியன் அப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ ஏ கிராஸ் சி பி கிராஸ் சி நடுவில் யூனியன் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கிது. இதுவும் ட்ரூ ஆயிடுச்சு. முடிஞ்சுதான்? ஸோ இந்த ப்ராப்ளம்ஸில் என்ன நமக்கு பியூட்டின்னா, அந்த செட்டை வந்து கரெக்டாக பிடிச்சிட்டோம்னா போதும். செட்டு வந்து நீங்கள் ஒரு தடவை படித்தாலே போதும், ரிவைஸ் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. செட்டை கரெக்டாக பிடிச்சா போதும், மீது எல்லாமே ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, இப்போ கொஸ்டின் 7 ஒன்று. வாவ், ஏங்கிற செட்டை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும், நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர் லெஸ் தேன் 8. ஓஹோ, நேச்சுரல் நம்பர்னால் எனக்கு தெரியும் 1லேருந்து இன்ஃபினிட் வரைக்கும் போகும். லெஸ் தேன் 8 வரைக்கும் வரணும். அப்போ 1லேருந்து 7 வரைக்கும் நான் எழுதிக்கிட்டே இருக்கணும். எங்கே இருக்குது இந்த ஒரு என்னுடைய ஏ கண்டுபிடிச்சாச்சு. செட் ஆஃப் பியில் நீங்கள் என்ன ட்விஸ்ட் பண்ணுறேன்னா, செட் ஆஃப் ஆல் ப்ரைம் நம்பர்ஸ் லெஸ் தேன் 8. ஸோ ப்ரைம் நம்பர்னால் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 2, 3, 4 வராது, 5 வரும், 6 வராது, 7 வரும், 8 வராது. 8 நமக்கு தேவையில்லை, லெஸ் தேன் 8 தான். அப்போ இதுதான் உங்களுடைய செட் பி. செட்டு சிக்கு செட் ஆஃப் ஈவன் ப்ரைம் நம்பர் சீக்வன்ஸ்லேயே இருக்கிற ஒரே ஆள், ஒரே ஈவன் நம்பர் நம்மளுடைய ராஜா 2 மட்டும்தான். மீதி எல்லா நம்பருமே ஆட் நம்பர்ஸ் தான். ஓகேவா? ஸோ இந்த செட் ஆஃப் ஈவன்
ப்ரைம் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே இவர் மட்டும்தான் இவர் தான் தலைவர்னு வச்சுக்கோங்களேன். இவர் தான் ஆள், அவர் மட்டும்தான் ஈவன். மீதி எல்லா நம்பருமே ஆட் நம்பர்ஸ் தான். ஓகேவா? அப்போ செட்டை டிஃபைன் பண்ணிட்டானாலே நான் மேட்சை முடிச்சிட்டேன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ நான் என்ன ப்ரூவ் பண்ணணும்? என்ன ப்ரூவ் பண்ணணும்? தம்பி முதல்ல இதை நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன், இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் முதல்ல முடிக்கணும். பரந்தசிஸ்குள்ளே ஏ இன்டர்செக்ஷன் பி. ஏக்கும் பிக்கும் காமனாக யார் இருக்காங்க? பொதுவான ஆள் 2 3 5 7. அப்படியே பிங்கிற செட்டு காமனாக இருக்குது. ஓகேவா? ஏ இன்டர்செக்ஷன் பி இட் இஸ் ஈக்குவல் டு பி ஆல்சோ. ஓகே, இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் எழுத தேவையில்லை, பட் சொல்கிறேன். ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் சைடு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணால் எனக்கு இது கிடைக்குது. ரைட் ஹேண்ட் சைடு என்ன ப்ரூவ் பண்ணணும்? இது ஏ கிராஸ் சி கண்டுபிடிங்க, பி கிராஸ் சி கண்டுபிடிங்க, ரெண்டு பேருக்கும் இன்டர்செக்ஷன் அப்ளை பண்ணுங்கள். யார் பொதுவானாலோ அவர் லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு ஈக்குவலாக இருக்காரான்னு செக் பண்ணுங்கள். ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் சி, பி கிராஸ் சி ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் அப்ளை பண்ணால் எனக்கு கிடைக்கிற ரிசல்ட் இப்படி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் 2 2 3 2 5 2 7 2. எஸ், போத் ஆர் சேம். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல். அடுத்தது நான் என்ன ப்ரூவ் பண்ணணும்னா, வாவ் பி மைனஸ் சி. வா எதிர்பார்க்காத ஒரு ஆள் வந்திருக்காங்க, உள்ள களத்துக்குள்ள ஒருத்தர் இறங்கியிருக்காரு. ஓகே, முதல்ல நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா பி மைனஸ் சி. பி மைனஸ் சின்னா என்னன்னா, ஜென்ரலாக எப்படி எடுத்துப்போமே, பிங்கிற செட்டில் 2 3 இருக்குது, சிங்கிற செட்டில் 3 5 இருக்குது. இப்படி வச்சுக்கோங்களேன். பி மைனஸ் சி அப்படின்னா என்னன்னா, இப்போது இந்த செட்டில் பிங்கிற செட்டு தான் இங்கே டாமினண்ட் ப்ரைம். ஓகேவா? பிங்கிற செட்டில் 2 இருக்குது, சியில் இருக்கா? 2 இல்லை. அப்போ இதை எழுதிப்பேன். அதே மாதிரி பிங்கிற செட்டில் 3 இருக்குது, சியில் 3 இருக்கா? அப்போ அவர் கழிச்சிருங்க, அவர் எனக்கு தேவையில்லை. லெட்ஸே இதில் வந்து இன்னொரு எலமெண்ட் இருக்குது, 5 இருக்குது. 5ங்கிற நம்பர் பியில் இருக்குது, இங்கேயும் 5 இருக்கா? இருக்குது. அப்போ அவர் கழிச்சிருங்க. அப்போது லெட்ஸே இன்னொரு நம்பர் 7ம் இருக்குது. 7ங்கிற நம்பர் பியில் இருக்குது, 7 சியில் இருக்காரா? இல்லை. அப்போ 7ஐ இன்க்ளூட் பண்ணுங்கள். இதுக்கு பேர் தான் பி மைனஸ் சி. அதாவது எந்த செட்டு முதல்ல இருக்கோ அந்த செட்டில் உள்ள நம்பர்லாம் வரணும். சப்போஸ் அந்த செட்டில் இருக்கிற நம்பர் அந்த கழிக்க போகிற ரெண்டாவது செட்டில் இருந்துச்சுன்னா அவரை ரிமூவ் பண்ணிடும், அவரை தான் ரிமூவ் பண்ணுவோம். மீது எல்லா முதல் செட்டில் இருக்க எல்லா நம்பரும் எழுதணும். அதுதான் பி மைனஸ் சி. இது நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த கேஸில் பி மைனஸ் சி என்ன? உங்களுடைய பிசி தெரிஞ்சால் தான் பி மைனஸ் சி கால்குலேட் பண்ண முடியும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? இங்கே பாருங்கள், இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? பிசி. இங்கே பாருங்கள், 2ம் 2ம் கேன்சல் ஆகிரும். ஏன்னா இப்போ நம்ம பி மைனஸ் சி அப்ளை பண்ணுறோம். ஓகேவா? 2ம் 2ம் கேன்சல் ஆகிரும். 3 இங்கே இருக்குது, இங்கே இல்லை. 5 இங்கே இருக்குது, செகண்ட் செட்டில் இல்லை. 7 இங்கே இருக்குது, செகண்ட் செட்டில் இல்லை. அப்போ பி மைனஸ் சிங்கிறது 3 5 7. ஓகே, அதுதான் இங்கே இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர். ஸோ பி மைனஸ் சி கண்டுபிடிச்சிட்டேன். இப்போது இந்த ரிசல்ட்டு கூட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஏ கிராஸ் பி மைனஸ் சி கண்டுபிடிக்கிறாங்க. அப்போது இது கொஞ்சம் லென்த்தியாக தான் வருது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக. இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் ஏ கிராஸ் பி ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். ஏ கிராஸ் சி அதுவும் ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். உங்களுக்கு எங்கே இருக்குது ஏ கிராஸ் பி? இது உங்களுக்கு ஏ கிராஸ் பியோட ரிசல்ட்டு, இது உங்களுக்கு ஏ கிராஸ் சியோட ரிசல்ட்டு. இப்போது ஏ கிராஸ் பியிலேருந்து மைனஸ் ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். ஓகே, ஏ கிராஸ் பி கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்குது. இப்போது ஏ கிராஸ் பியிலேருந்து ஏ கிராஸ் சியை சப்ஸ்ட்ராக்ட் பண்ணோம். அப்போது ஏ கிராஸ் பி தான் இங்கே டாமினன்ட் ஃபேக்டர். ஓகேவா? இப்போ இதில் உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கணும், ஆனால் அதே எலமெண்ட்டு ஏ கிராஸ் சியில் இருந்தால் அதை எழுதக்கூடாது. ஓகேவா? அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் சீக்வன்ஸ் வருது. கொஞ்சம் லென்த்தி சீக்வன்ஸ் தான், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எழுதணும். சின்னதாக மிஸ்டேக் பண்ணாலும் தப்பாயிரும். ஓகே, ஸோ உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட்டு இப்படி கிடைக்குது. ஓகே, இது நமக்கு ஈக்குவேஷன் நம்பர் 1 கூட கம்பேர் பண்ணும்போது இதுவும் சேமாக இருக்கிறது. இது கொஞ்சம் லென்த்தி ப்ராப்ளம் தான், அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்குள் ரைட் ஹேண்ட் சைட் இஸ் வெரிஃபைட். ரைட். தேங்க்யூ.